டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் தேர்ச்சி பெற்று துணை ஆட்சியர் பணி ஆணையை பெற்றிருக்கிறார் ராமநாதபுரம் மாவட்டம் நீராவியைச் சேர்ந்த திரு நிர்மல் ராமசாமி அவர்கள். திரு நிர்மல் ராமசாமி அவர்கள் தனது தொடக்கப்பள்ளி படிப்பை அண்ணா தொடக்கப்பள்ளி நீராவியில் படித்து முடிச்சிருக்காரு. அதே ஊரில் உள்ள தேவாங்கர் மேல்நிலை பள்ளியில் உயர்நிலை பள்ளி படிப்பை படிச்சுட்டு பின்னர் தனது மேல்நிலை பள்ளி படிப்பை நாமக்கல்லில் உள்ள கிரீன் பார்க் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் படிச்சு முடிச்சிருக்காரு. தனது எந்திரவியல் பொறியியல் பட்டப்படிப்பை சென்னையை அடுத்த RMK பொறியியல் கல்லூரியில் படிச்சிருக்காரு. டிஎன்பிஎஸ்சியோட PSTM தமிழ் வழி படிப்பிற்காக இளநிலை வரலாற்று பாடத்தை திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தொலைதூர கல்வி மூலம் படிச்சு முடிச்சிருக்காரு. இவருடைய தந்தையார் திரு ராமமூர்த்தி அவர்கள் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை விடுதியில் கண்காணிப்பாளராக பணிபுரிந்து காலமாயிட்டாரு. இவருடைய தாயார் திருமதி மகாலட்சுமி அவர்கள் இவர் தொடக்க கல்வி படித்த அதே ஆரம்ப பள்ளியில் தலைமை ஆசிரியராக தற்போது பணிபுரிஞ்சிட்டு வராங்க. பொறியியல் பட்டப்படிப்பு படிச்ச உடனே கல்லூரி வளாக வேலை வாய்ப்புல அவருக்கு டெக் மஹேந்திராவில் பணி ஆணை கிடைச்சிருக்கு. ஆனாலும் தனது போட்டித் தேர்வு படிப்பை தொடர்ந்து படிச்சுட்டு வந்த இவர் அப்பாவோட உடல்நிலை காரணமா சில காலம் படிக்க முடியாம போச்சு. இவருடைய வெற்றிக்கு முதல்ல ஊக்குவித்தவர் இவருடைய தந்தையார். அதற்கு மெருகூட்டும் வகையில் 2019 ஆண்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் வெற்றி பெற்று துணை ஆட்சியர் பணியை எட்டினாரு இவருடைய சகோதரர் திரு விஸ்வநாதன் அவர்கள். 2020 தொடர்ந்து போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்த இவர் 2024 ஆண்டு பத்திரப்பதிவு துறையில் உதவியாளராக பணி நியமனம் பெற்றார். பின்னர் 2025 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வில் வெற்றி பெற்று உள்ளாட்சி நிதி தணிக்கை துறையில் உதவி ஆய்வாளர் பணி ஆணையும் பெற்றார். நமது சேனல் அவரோடு நடத்திய பிரத்யேக பேட்டி மற்றும் வெற்றியடைந்த பிறகு அவர் வெளியுலகிற்கு தரும் முதல் பேட்டி இது உங்களுக்காக. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் மாநில அளவில் 28ஆம் இடம், PSTMல 2ஆம் இடம் பிடிச்சு சாதனை படைச்சிருக்க உங்களுக்கு எமது கீதாசாமி பப்ளிஷர்ஸ் யூடியூப் சேனல் சார்பா முதல்ல வாழ்த்துக்கள். நிர்மல் ராமசாமி, உங்களை பற்றி சொல்லுங்களேன். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் நிர்மல் ராமசாமி. நான் ராமநாதபுரம் மாவட்டம் நீராவின்ற கிராமத்திலேருந்து வர்றேன். என்னுடைய அப்பா திரு ராமமூர்த்தி. அவங்க நீராவியில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் ஹாஸ்டலில் வார்டனாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அம்மா வந்து மகாலட்சுமி. எங்கள் ஊர்லேயே நீராவிலேயே எலிமெண்ட்ரி ஸ்கூலில் ஹெட்மிஸ்ட்ரஸாக இருக்காங்க. எனக்கு ஒரு அண்ணன் திரு விஸ்வநாதன். 2020 நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமில் டெப்டி கலெக்டராக தேர்வாயிருக்காரு. நான் வந்து 2018 ப்ரிப்ரேஷன் என்னோடய UPSC ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கடுத்து அண்ணன் டெப்டி கலெக்டர் ஆனதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி மேலே ஒரு ப்ரிப்ரேஷன் ஜேர்னிக்கு வந்து இப்போது 2026 நடந்த குரூப் 1 தேர்வில் 28வது ரேங்க் எடுத்து டெப்டி கலெக்டர் போஸ்ட் சூஸ் பண்ணியிருக்கிறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் இது ஒரு சாதனை. இந்த சாதனை எப்படி சாத்தியாச்சு? இந்த சாதனைன்றது ஒரே நாளில் நடந்துட்டது இல்லை. இதுக்காக வந்து நான் 8 இயர்ஸ் படிச்சிருக்கேன். 2018 என்னோடய ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். UPSCக்காக ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்து 2020 நான் வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கணும்னு முடிவெடுத்தேன். நான் வந்து டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் குரூப் 1 மட்டும் 5 தடவை அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன். முதல் முயற்சியில் பார்த்தா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1ல் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகலை. அடுத்து 2வது முயற்சி 3வது முயற்சியில் பார்த்தோன்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன், ஆனால் மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியல. என்னோட 4வது முயற்சியில் மெயின்ஸும் கிளியர் பண்ணிட்டேன். இன்டர்வியூவில் போய் ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு. அடுத்த இப்போ கடைசியாக 5வது அட்டெம்ப்டில் நான் இன்டர்வியூலையும் கிளியர் பண்ணி டெப்டி கலெக்டர் போஸ்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு நடுவில் 2022 வந்த குரூப் 2 நோட்டிஃபிகேஷனில் 2024 அசிஸ்டண்ட் இன் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணேன். அடுத்து நடந்த 2024 வந்த நோட்டிஃபிகேஷனில் மறுபடியும் குரூப் 2 பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டர் இன் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட் எடுத்தேன். இப்போ இறுதியாக வந்து இப்போ டெப்டி கலெக்டர் போஸ்ட்டு சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது படிப்படியாக நடந்த ஒரு வெற்றி. இப்போ டெப்டி கலெக்டர் சூஸ் பண்ணிட்டதுனால அது ஒரு சாதனையாக இருக்குது. இந்த தேர்வை எப்போ எழுதணும்னு முடிவு பண்ணீங்க? இதற்காக எவ்வளவு காலம் உங்களை தயார் செய்தீர்கள்? ஆக்சுவலாக இந்த UPSC டிஎன்பிஎஸ்சி இந்த IAS கனவு வந்து எப்போன்னா, நான் 12th முடிக்கும்போது எங்கள் அப்பா வந்து என்னை டாக்டராக்கி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். எனக்கு வந்து டாக்டர் படிக்கணுன்றது அப்போது விருப்பம் இல்லை. டாக்டர் ஆகலைன்னா என்ன, நீ ஐஏஎஸ் ஆகலாம், ஐஏஎஸ் படித்து ஐஏஎஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து அப்போவே சொன்னார்.
அதுக்கப்புறம் நான் காலேஜ் படிக்கிற டைமில் எங்கள் அண்ணனும் வந்து டிஎன்பிஎஸ்சி படித்து ஒரு கட்டமாக முன்னேறிட்டு வந்தார். நான் காலேஜ் முடிக்கும்போது கேம்பஸில் ப்ளேஸ் ஆகிருந்தேன். எங்கள் அண்ணனும் பார்த்திங்கன்னா காலேஜில் கேம்பஸில் ப்ளேஸ் ஆகிட்டு அதுக்கடுத்து ஒர்க் பண்ணிகிட்டே வந்து படித்து டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2A, குரூப் 2, குரூப் 1 அப்படின்னு முயற்சி பண்ணி வந்தார். ஸோ நானும் வந்து படிச்சுக்கிட்டே வந்து வேலை பார்த்துக்கிட்டே படித்து குரூப் 1 வரைக்கும் சாதனை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் நான் வந்து காலேஜ் முடிக்கும்போது எங்கள் அப்பா வந்து கேன்சர் டயக்னோஸ் பண்ணாங்க. ஸோ என்னால் வேலைக்கு போயிட்டு படிக்கலாம் அப்படின்ற அந்த இது இல்லை. ஸோ கொஞ்ச நாள் அப்பாவை பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து அப்பாவை பார்த்துக்கிட்டேன் வீட்டில் இருந்து. அப்போது வேலைக்கு போகலை. அதுக்கடுத்து 2018 வந்து நான் யூபிஎஸ்சி கிளாஸ் ஜாயின் பண்ணேன். ஸோ யூபிஎஸ்சி கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டு அடுத்த அண்ணன் டெப்டி கலெக்டர் ஆனவுடனே டிஎன்பிஎஸ்சி பக்கம் மாறினேன். அப்புறம் தொடர்ச்சியாக டிஎன்பிஎஸ்சி படித்து இப்போது டெப்டி கலெக்டர்ன்ற இதை அடைஞ்சிருக்கேன். ஸோ வந்து ஒரு 8 ஆண்டுகள் வந்து இதுக்காக படிச்சிருக்கேன். இது வந்து என்னோடய ஒரு ஜேர்னி. இந்த தேர்வுக்காக உங்களை நீங்கள் எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க? முதல்ல நான் 2018 வந்து யூபிஎஸ்சிக்கு தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்து 2019 அண்ணன் வந்து குரூப் 1 கிளியர் பண்ணார் 2019 வந்த நோட்டிஃபிகேஷனில். ஸோ அவர் 2019 பேட்ச்லேயே கரெக்டாக கிளியர் பண்ணி டெப்டி கலெக்டர் ஆகிட்டதுனால நமக்கு நம்ம அண்ணனே வந்து டெப்டி கலெக்டர் ஆகிருக்கனால நம்மளாலேயும் அது முடியும், டெப்டி கலெக்டர் ஆகிடலாம். டெப்டி கலெக்டர் ஆகிட்டோம்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஸோ நான் வந்து 2020 ஜனவரியில் வந்து அப்போலோ ஸ்டடி சென்டரில் குரூப் 1 ப்ரிலிமினரி ஜாயின் பண்ணேன். எங்கள் அண்ணன் தான் வந்து அதில் ஜாயின் பண்ணி விட்டார். ஸோ அடுத்து பார்த்தா ஒரு 1.5 மாதத்துலேயே கோவிட் வந்துருச்சு. மார்ச் மாதத்தில் கோவிட் வந்துருச்சு. அந்த கேப்பில் வந்து நான் யூபிஎஸ்சி படிக்கிறதா டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதா அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்துகிட்டு. யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் முதல்ல வந்துச்சு. நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் அக்டோபரில் நடந்துச்சு. ஆனால் வந்து என்னால் யூபிஎஸ்சி கிளியர் பண்ண முடியலை. டிஎன்பிஎஸ்சி பார்த்தோன்னா 2021 ஜனவரிக்கு தள்ளி போயிருச்சு. ஸோ அது எழுதின அந்த முயற்சியில் ப்ரிலிமினரி கிளியர் ஆகிடுச்சு. தொடர்ச்சியாக வந்து அப்படியே மெயின்ஸும் பார்த்திங்கன்னா அப்போலோ ஸ்டடி சென்டர்லேயே படித்தேன். அடுத்து கண்டினியூஸாக ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அப்படின்ட்டு போயிட்டு இருந்துச்சு. நடுவில் குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் அதுவும் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அடுத்து கடைசியாக வந்து இப்போது டெப்டி கலெக்டர் போஸ்ட்டு சூஸ் பண்ணியாச்சு 2026. ப்ரிலிம்ஸ் டைமில் பார்த்திங்கன்னா நான் வந்து கிளாஸுக்கு வந்து ரெகுலராக போயிட்டுருப்பேன். ரெகுலராக போயிட்டு கிளாஸில் சொல்கிற நோட்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணிடுவேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்குறது, அப்புறம் மேக்ஸு சால்வ் பண்ணி பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருந்தேன். நடுவில் திருக்குறள் வந்து தொடர்ச்சியாக அப்பப்போ படிச்சுட்டு இருக்கிறது. நியூஸ் பேப்பர் வந்து ரெகுலராக படிப்பேன். அதில் வர்ற எடிட்டோரியல்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த எடிட்டோரியல்ஸ் படிக்கிறது வந்து காம்ப்ரிஹென்ட் ஸ்கில்லுக்கு நம்ம கண்டிப்பாக யூஸ் ஆகும். மெயின்ஸ் டைமில் வந்து என்னோடய ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படியே மாறிச்சு. நான் வந்து சீக்கிரம் எந்திரிச்சு படிக்கிறது. காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு 4:30 மணிக்கே ஸ்டடி ஹால் போயிடுவேன். ஸோ அந்த 4:30 மணி டு ஒரு 9:30 மணி வரைக்கும் ஒரு 5 மணி நேரம் ஒரு கண்டினியூஸ் ஸ்ட்ரெச்சு அந்த மாதிரி படிப்பேன். ஸோ அப்படி படிக்கும்போது நம்மளோட அந்த ஒரு நாளோட பெரிய டாஸ்க்கை நம்ம காலையிலேயே வந்து நம்ம பாதி முடிச்சிடுறோம் அப்படின்ற மாதிரி அது ஒரு உந்துதலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி படிச்சுட்டு அப்புறம் குளிச்சுட்டு சாப்பிட்டு ஒரு 11 போல் உட்காந்தோன்னா ஒரு 1:30 வரைக்கும் படிப்பேன். அடுத்து மறுபடியும் சாப்பிட்டு ஒரு 4 5 வரைக்கும் நடுவில் நியூஸ் பேப்பர் படிக்கிறது, சுடோக்கு மாதிரி சால்வ் பண்ணுறது, அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் தூங்கிடுவேன். ஸோ பண்ணோன்னா அடுத்து வந்து ஒரு 5 to 8 வந்து ஒரு ஸ்ட்ரெச் உட்காந்து படிப்பேன். அடுத்து 8 மேலே அப்படியே எனர்ஜி ட்ரைன் ஆயிரும். சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிடுவேன். ஸோ சீக்கிரமாக தூங்கினா தான் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு 4 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ 9:30 10 வந்து தூங்கிடுவேன். ஸோ அடுத்த நாள் நம்ம பிரிஸ்காக எழுந்திரிச்சு படிக்கலாம். நடுவில் வந்து என்னோடய ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்தெல்லாம் வந்து பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக மெடிடேஷன் பண்ணுறது, ஜாகிங் பண்ணுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸும் வந்து நான் பார்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து
நம்ம ரெகுலராக பண்ண முடியாது. மெயின்ஸ் டைமில், ப்ரிலிம்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்த டைமில். ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலராக பண்ணுறது வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் இல்லாத டைம், மெயின்ஸ் டைம் இல்லாதது. ஸோ இந்த மாதிரி டைமில் நான் பண்ணிக்கிட்டேன். ஸோ சேம் டைம் நம்ம வந்து படிக்கிறதுலேயும் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும், நம்ம உடம்பு பார்க்குறதும் முக்கியம். ஸோ ஹெல்த்தோடு சேர்ந்து இதையும் பண்ணுறது தான் ஒரு நல்ல ஒரு ஆக்டிவிட்டி. இந்த தேர்வுக்கு என்னென்ன புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிச்சீங்க? இந்த முக்கியமாக வந்து சிலபஸ் எடுத்து பார்த்துட்டு நம்ம சிலபஸில் எந்தெந்த ஏரியா கவர் ஆகுது அப்படின்றத வச்சு நம்ம ஸ்கூல் புக் தான் மெயின் சோர்ஸு. ஸோ தமிழ்நாடு ஸ்கூல் புக் தான் வந்து மெயின் சோர்ஸு. ஸோ அதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணி படிக்கணும். சிலபஸ் வந்து எந்த ஏரியாவில் கவர் ஆகுது, மேட்ச் ஆகுது அப்படின்றத பார்த்து அந்த மாதிரி படிக்கணும். ஸ்கூல் புக்கோடு சேர்த்து சம் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்குது. லைக் பாலிட்டி பார்த்தோன்னா ஒரு லக்ஷ்மிகாந்த் புக்கு, ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா மாடர்ன் இந்தியாவுக்கு பார்த்தோன்னா நம்ம கா வெங்கடேசன் புக்கு, ஸ்பெக்ட்ரம் புக்கு, இந்த மாதிரி புக்ஸ்லாம் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து முக்கியமாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, இது வந்து நம்ம ஒரு புக்காகவே கருதலாம். ஸோ அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு. அது கூட சேர்ந்து இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பாலிசி நோட்ஸு, அப்புறம் வந்து இந்தியா இயர் புக்கு, இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம இதை பார்த்துக்கலாம். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அப்போலோ ஸ்டடி சென்டரில் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போலோ ஸ்டடி சென்டரில் சப்ஜெக்ட் வைஸ் ஈச் சப்ஜெக்ட்டுக்கு கொடுத்த மெட்டீரியல்ஸ், ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் கொடுத்த மெட்டீரியல்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. அது கூட சேர்ந்து ஸ்கூல் புக்கு, மெயின்ஸுக்கு அகைன் ஸ்கூல் புக்கு தான். ஸோ ஸ்கூல் புக்குன்றது வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது, எந்த கட்டத்துலேயும் நம்ம தவிர்க்கவே முடியாத மாதிரியான ஒரு சோர்ஸு. ஸ்கீம்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு பாலிசி நோட்ஸு. அதுக்கடுத்து வந்து நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் வந்து எடிட்டோரியல்ஸ்லாம் பார்த்தோன்னா நம்ம அதில் படிக்கிற விஷயங்கள் நமக்கு வந்து எந்த நேரத்தில் நமக்கு மைண்டுக்கு வருன்றதே தெரியாது. நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான நேரத்தில் கூட எக்ஸாம் ஹாலில் நம்ம எப்போயோ ஒரு தடவை சும்மா நார்மலாக வாசிச்சிருப்போம், அந்த வாசித்தது வந்து அங்கே எக்ஸாம் ஹாலில் வந்து ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு ஏன்னா எடிட்டோரியல் வந்து நம்ம காமாக ரிலாக்ஸ்டாக படிப்போம். ஸ்கூல் புக் படிக்கிறதுன்றது வந்து ஒரு டென்ஸ்டாக இதை மனப்பாடம் பண்ணணும், படிக்கணும் அப்படின்ற ஆங்கிள்லேயே நம்ம படிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் நியூஸ் பேப்பரில் நம்ம ரிலாக்ஸ்டாக படிக்கிறதுனால அது வந்து எந்த டைம்லேயும் நமக்கு வந்து அந்த டேட்டாஸ்லாம் வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஸோ இதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸு. அடுத்து இன்டர்வியூக்கு பார்த்தோன்னா அப்போலோவில் வந்து டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. அதுபோக டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி, ஏசிசிடி, இந்த மாதிரி குரூப் 1ல் இருக்கிற எல்லா போஸ்ட்டுக்கும் அதோட ரோல் என்ன, இந்த மாதிரியும் சில மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டாங்க. இது போக விக்கிபீடியா, ChatGPT இந்த மாதிரி சோர்ஸஸும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸை நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அதிகமாக வச்சுருக்கோம் அப்படின்றத விட செலக்டிவாக கரெக்டான மெட்டீரியல்ஸை எவ்வளோ டீப்பாக படிக்கிறோம் அப்படின்றது இதில் முக்கியம். ப்ரிலிமினரி, மெயின், இன்டர்வியூன்னு ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களை இந்த தேர்வுக்காக எப்படி தயார் செஞ்சுக்கிட்டீங்கன்றதை விவரமாக சொன்னீங்கன்னா அடுத்து தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு மிக்க உதவியாக இருக்கும். ப்ரிலிமினரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிலபஸ்க்கு உண்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, சிலபஸோட மேட்ச் ஆகிற தமிழ்நாடு ஸ்கூல் புக் சோர்ஸு, இதுதான் வந்து இருக்கிறதுலே கோர் கண்டென்ட்டு. ஸோ நான் வந்து அப்போலோ ஸ்டடி சென்டரில் ப்ரிலிமினரிக்கு டெஸ்ட் பேட்சும் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ கிளாஸும் அங்கே தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டினியூஸாக டெஸ்ட் பேட்சும் அங்கே போட்டிருந்தேன். ஸோ டெஸ்ட் பேட்சை வந்து ஒரு சப்போர்ட்டிங்காக நம்ம வச்சுக்கணும். டெஸ்ட் பேட்சில் ஒரு ஷெட்யூல் கொடுத்துருப்பாங்க, அந்த ஷெட்யூலில் போயிட்டுருப்பாங்க. நம்ம வந்து டெஸ்ட் பேட்சை தாண்டி நம்மளோட ஓன் பிளான் ஒன்று வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு தான் தெரியும் எந்த சப்ஜெக்டில் நம்ம எவ்வளோ ஆழமாக படிச்சிருக்கோம், எவ்வளோ கண்டென்ட் நமக்கு தெரியும் அப்படின்றது நமக்கு தான் தெரியும். ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம தனி பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் கரெக்டாக டைம் லிமிட் வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து ப்ரிலிம்ஸில் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு அரௌண்ட் ஒரு 75 days டைம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா நம்ம கண்டிப்பாக ஒரு 15 days வந்து ரிவிஷனுக்கு வச்சுக்கணும். ஒரு 15 days போச்சுன்னா மிச்சம் 60 நாள் இருக்குது. ஸோ 60 நாளில் ஒரு 20 days வந்து பார்த்திங்கன்னா லீஸ்ட்டு இம்பார்ட்டண்ட், கொஞ்சம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கம்மியாக வர்ற சப்ஜெக்ட்ஸ் லைக் ஜாகிரஃபி, எக்கனாமி, இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸை வந்து சயின்ஸு, இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸை ஃபஸ்ட்டே படித்து முடிச்சிடலாம்.
ப்ரியாரிட்டி அதிகமாக நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமாக வர்ற பாலிட்டி, மாடர்ன் இந்தியா, தமிழ் கல்ச்சர் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸை நம்ம பின்னாடி படிச்சுக்கலாம். ஸோ வந்து இந்த 60 நாளில் ஒரு 20 நாள் வந்து லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ்க்கு டைம் ஒதுக்கிடணும். 40 நாள் வந்து ஹை ப்ரியாரிட்டி கண்டென்ட்டுக்கு, நம்ம ஹை ப்ரியாரிட்டி கொஸ்டின்ஸ்க்கு சப்ஜெக்ட்டுக்கு டைம் ஒதுக்கிடலாம். மிச்சம் இருக்கிற 15 நாளில் நம்ம வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் படித்ததெல்லாம் ரிவிஷன் பண்ணிக்கலாம். நடுவில் வந்து நம்ம திருக்குறள் படிக்கிறது, மேக்ஸ் சால்வ் பண்ணி பார்க்குறது, இதெல்லாம் நம்ம வந்து ரெகுலராக வச்சுக்கணும். எப்போவுமே இது எல்லாம் அந்த ஸ்டார்டிங் ஃப்ரம் நோட்டிஃபிகேஷன்லேருந்து எக்ஸாம் வரைக்குமே இதை ரெகுலர் ஆக்டிவிட்டியாக வச்சுக்கணும். நியூஸ் பேப்பரும் ஒரு முக்கியமான பங்கு. ஏன்னா நம்ம எடிட்டோரியல் கண்டிப்பாக படித்தே ஆகணும். வாரத்தில் நீங்கள் எல்லா நாளும் எடிட்டோரியல் படிக்கணும் அப்படின்றது இல்லை. செலக்டிவாக ஒரு சில எடிட்டோரியல் செலக்ட் பண்ணி அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 3 எடிட்டோரியல் அந்த மாதிரி படித்தா கூட நம்ம ஓரளவு நம்ம வர்ற கண்டென்ட்டையும் தெரிஞ்சுக்கலாம், அதே நேரத்தில் நம்மளோட ஸ்கில்லையும் டெவலப் பண்ணிக்கலாம். காம்ப்ரிஹெண்ட் பண்ணுற ஸ்கில்லுன்றது மெயின்ஸ்க்கு பின்னாடி ரொம்ப உதவும். மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, மெயின்ஸ் எக்ஸாமில் வந்து நான் அப்போலோவில் டெஸ்ட் பேட்ச் சேர்ந்துருந்தேன். அதில் வந்து வாரத்துக்கு 2 டெஸ்ட், ஒன்று புதன்கிழமை ஒரு டெஸ்ட், அடுத்து சண்டே ஒரு டெஸ்ட்டு. இது வந்து 250 மார்க்ஸ் டெஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரைடே பார்த்தோன்னா 100 மார்க்ஸ் டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க. ஸோ வாரத்துக்கு 3 டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். 2 டெஸ்ட் வந்து பெரிய 250 மார்க் ஃபுல் டெஸ்ட் மாதிரி, ஒரு டெஸ்ட்டு 100 மார்க் டெஸ்ட்டு. ஸோ சம் ஏரியாஸ் கவர் பண்ண முடியாத மாதிரியான ஏரியாஸு, சம் சயின்ஸ் மாதிரி வெயிட்டேஜ் அதிகம் இருக்கிற சப்ஜெக்ட்டு, இது மாதிரிலாம் வெள்ளிக்கிழமை எக்ஸ்ட்ரா வச்சாங்க. ஸோ நான் அதை வந்து டெஸ்ட்டை வந்து ரொம்ப ஜுடிஷியஸாக ஃபாலோ பண்ணேன். 20 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க கொஸ்டின் அப்படின்னா அந்த கொஸ்டினை அந்த டெஸ்ட்லேயே முடிச்சிடணும். நமக்கு சம்டைம்ஸ் தெரியாமல் இருக்குது அப்படின்னா அங்கே அப்போலோவில் ரெஃபரன்ஸ் ஹாலில் பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ் இருக்கும், டாப்பர் ஆன்சர் இருக்கும், அதை ரெஃபரன்ஸ் பண்ணிக்குவேன். அப்புறம் கொஸ்டினுக்கு ஆன்சர் கீ வச்சுருப்பாங்க, அதையும் பார்த்து நோட்ஸ் எடுத்துக்குவேன். ஸோ நோட்ஸ் எடுக்கும்போது, மெயின்ஸுக்கு நோட்ஸ் எடுக்கும்போது நம்ம 10 மார்க் கொஸ்டின்னா 10 மார்க்குக்கு 1.5 பக்கம் நம்ம எழுதுவோம். அதே மாதிரி 1.5 பக்கத்துக்கு நம்ம நோட்ஸ் எடுக்கணும். 15 மார்க்குக்கு 2.5 பக்கம் நோட்ஸ் எடுக்கிறோன்னா 2.5 பக்கம் ஆன்சர் எழுதுகிறோன்னா 2.5 பக்கத்துக்கு நோட்ஸ் எடுக்கணும். ஸோ இது மாதிரி நம்ம நோட்ஸ் எடுக்கும்போதே நம்ம ஆன்சர் எழுதுகிற மாதிரி நோட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு அந்த கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆச்சுன்னா, எக்ஸாமில் ரிப்பீட் ஆச்சுன்னா, நம்ம படிக்கும்போது எப்படி நோட்ஸ் எடுத்தோமோ அதையே நம்ம அங்கே கொண்டு போய் அப்படியே ரெஃப்ளெக்ட் பண்ணிடலாம். நமக்கு வந்து கான்ஃபிடெண்ட்டாக எழுதுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து மெயின்ஸ் மெத்தடு. ஸோ நம்ம படித்த கொஸ்டின் எல்லாம், நோட்ஸ் எடுத்ததெல்லாம் வந்து கடைசியில் ரிவைஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணி பார்க்கணும். ஸோ நம்ம படிக்கிறதுன்றதை விட ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி கரெக்டாக படிக்கணும், நோட்ஸ் எடுக்கணும். ஸோ அட் த எண்ட் ரிவைஸ் பண்ணிவிட்டு படித்ததெல்லாம் வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு போகும்போது தான் நமக்கு மெயின்ஸில் வந்து நல்ல ஸ்கோர் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் ஓன் டிஸ்ட்ரிக்கு, அப்புறம் வந்து நான் படித்த டிகிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அப்புறம் வந்து நான் ஒர்க் பண்ணுற டிபார்ட்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு, இதெல்லாம் பற்றி முக்கியமாக கேட்பாங்க. அதை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேள்வியே இன்டர்வியூ ஹாலில் உட்காந்து போனப்போ இன்றைக்கி நாட்டில் நடக்கிறது என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ வந்து அப்போ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம ரெடி ஆகணும். சொந்த மாவட்டத்தை பற்றி கண்டிப்பாக சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ஸ் என்ன இருக்குது, இல்லை பேக்வேர்டாக என்ன இருக்குது, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவீங்க, இந்த மாதிரி ஆங்கிள்ஸில் கேட்பாங்க. ப்ளஸ் வந்து டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி, நமக்கு என்ன போஸ்ட் வேணும், டெப்டி கலெக்டர் ஆனீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் எதிர்கொள்கிறதுக்கு நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி தயாராகிக்கணும். எனக்கு வந்து அப்போலோவில் பார்த்திங்கன்னா 3 மார்க் இன்டர்வியூ, 2 1-to-1 செஷன்லாம் வச்சு என்னை வந்து இன்டர்வியூக்கு நல்லபடியாக தயார் பண்ணாங்க. ஸோ இவ்வளோலாம் ப்ரிப்ரேஷன் பண்ணதுனால தான் இப்போது எனக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வந்த குரூப் 1ல் என்னால் டெப்டி கலெக்டர் போஸ்ட்டு எடுத்து அச்சீவ் பண்ண முடிஞ்சுது என்னால். பயிற்சி வகுப்புக்கு ஏதாவது போனீங்களா, இல்லை நீங்களே இந்த தேர்வுக்கு உங்களை தயார் செஞ்சுக்கிட்டீங்களா? நான் பயிற்சி வகுப்பில் சேர்ந்து தான் படித்தேன். அப்போலோ ஸ்டடி சென்டர்னு 2020 ஜனவரியில் எங்கள் அண்ணன் வந்து கிளியர் பண்ண டைமில் என்னை வந்து அங்கே சேர்த்து விட்டார், ப்ரிலிம்ஸ் கிளாஸ்க்கு சேர்த்து விட்டார். ஸோ ப்ரிலிம்ஸ் கிளாஸ் நான் அட்டன் பண்ணேன். டெய்லி நோட்ஸ் எடுக்கிறது, கிளாஸில் நோட்ஸ் எடுத்ததை வந்து ரிவைஸ் பண்ணுறது, இதெல்லாம் என்னோடய ரெகுலர் ஆக்டிவிட்டீஸாக இருந்துச்சு.
அடுத்து நடுவில் கோவிட் வந்துச்சு. அந்த டைமில் கொஞ்சம் கிளாஸஸ்லாம் வந்து ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணாங்க. ஆஃப்லைன் கிளாஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ அந்த ஆன்லைன் கிளாஸஸும் நான் கண்டினியூஸாக பார்த்துட்டு அதுலேயும் வந்து நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் கிளாஸ் நோட்ஸுன்றது ரொம்ப முக்கியமானது. இதை தாண்டி டெஸ்ட் பேட்ச் ப்ரிலிம்ஸுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் அப்போலோவில் போட்டிருந்தேன். ஸோ டெஸ்ட் பேட்சை வந்து வீக்லி 2 டெஸ்ட் வைப்பாங்க. அதையும் வந்து ஜுடிஷியஸாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கடுத்து மெயின்ஸுக்கு பார்த்தோன்னா மறுபடியும் அப்போலோடைய ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆனதுக்கப்புறம் அப்போலோவில் மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருந்தேன். இங்கே மெயின்ஸ் டெஸ்ட் பேட்சில் முக்கியமாக சாம்சரோட வழிகாட்டுதல் வந்து எனக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அவர் தான் வந்து என்னை இன்ச் பை இன்ச் செதுக்குனது. இந்த மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் அப்படின்றது ஒரு ஆர்ட்டு. அதை வந்து எப்படி நம்ம எந்தெந்த ஆங்கிளில் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கட்டமாக என்னோடய ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணதில் சாம்சார் தான் ஒரு முக்கிய பங்கு. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெனில் எழுதிட்டு இருந்தேன். என்னோடய கைக்கு எந்த பென் சூட் ஆகும் அப்படின்றத எனக்கு ஒரு 2-3 பென் சாய்ஸ் கொடுத்து அந்த பென்லலாம் என்னை வந்து எழுதி காட்ட சொன்னார். ஸோ இந்த பெனில் எழுதும்போது உனக்கு எவ்வளோ கை வலிக்குதா, எப்படி வேகமாக எழுத முடியுதா, ஃப்ளோ இருக்கா, இப்படின்றதெல்லாம் வந்து ஒரு 2-3 பென் எழுத வச்சு என்னை அதை சூஸ் பண்ணி கரெக்டாக ஒரு பென் ஃபைனலைஸ் பண்ணுவேன் எனக்கு. ஸோ அந்த பென் ஃபைனலைஸ் பண்ணக்கப்புறம் அதில் எழுதின எழுத்து வந்து முன்னாடி எழுதியிருந்த எழுத்தை காட்டிலும் கொஞ்சம் பெட்டராக ஆன மாதிரி எனக்கே ஃபீல் ஆச்சு. ஸோ அது இன்னும் ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது. அது போக ஸ்கேலில் கோடு போடுறது. ஸோ நம்ம எழுத்து கொஞ்சம் ஓரளவு சுமாராக இருந்தாலும் நம்ம ஸ்கேலில் கோடு போட்டோம்னா அதோடய ப்ரெசன்டேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாதிரி ஸ்கேலில் கோடு போடுறதுக்கு கம்பல் பண்ணது சாம்சார் தான். ஸோ நார்மலாக இருந்த ஒரு பேப்பரை எக்ஸாமுக்கு நல்லா நீட்டாக கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக எழுத்தை கரெக்ஷன் பண்ணி ப்ரெசன்டேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறது, இதில் வந்து சாம்சார் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. கோச்சிங்கை தாண்டி நம்மளோட செல்ஃப் பிளான், ப்ரிலிம்ஸ் மெயின்ஸு எல்லாத்துக்கும் கோச்சிங் இருந்துச்சு. இது கூடவே சேர்ந்து நம்மளோட செல்ஃப் பிளானும் ரொம்ப முக்கியம். நம்ம டெஸ்ட் பேட்ச் ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம், பட் நம்மளோட செல்ஃப் பிளான் ஒன்று போட்டிருக்கணும். ஏன்னா எந்த சப்ஜெக்டில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றது நமக்கு தான் தெரியும். ஸோ இந்த செல்ஃப் பிளானை வந்து அந்த கோச்சிங் கிளாஸில் நமக்கு வந்து வர அந்த டெஸ்ட் பேட்சோட மிங்கிள் பண்ணி எப்படி நம்ம வந்து ஸ்மார்ட்டாக படிக்கலாம், அப்படின்றத நம்ம தான் வந்து சூஸ் பண்ணணும். ஏன்னா நமக்கு தான் தெரியும் நம்ம எந்த ஸ்டாண்டில் இருக்கோம், எந்த ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்றது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சப்ஜெக்டை டீப்பாக படிக்கிறது, பிளான் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நம்ம பண்ணிக்கணும். ஸோ கோச்சிங் கிளாஸை தாண்டி நமக்கு வந்து செல்ஃப் பிளான்ன்றதும் ஒரு முக்கியமான விஷயம். நேர்முக தேர்வை எப்படி அணுகுனீங்க? அதற்காக உங்களை எப்படி தயார் செய்து கொண்டீர்கள்? நேர்முக தேர்வை பொறுத்த வரைக்கும் நான் அதை ஒரு இன்டர்வியூவாக எடுத்துக்காமல் அதை ஒரு கான்வர்சேஷனாக வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ தான் நம்ம வந்து பயம் இல்லாமல் பேசுவோம். ஸோ வந்து இன்டர்வியூவில் மெயினாக பார்த்தோன்னா டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் பற்றி கேட்பாங்க. நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம், நம்மளோட டிகிரி என்ன படிச்சிருக்கோம், அதை பற்றி கேட்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஒர்க்கிங்கில் இருந்தோம்னா ஒர்க்கிங் டிபார்ட்மெண்ட் பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க. இதெல்லாம் தாண்டி கரண்ட் அஃபேர்ஸும் கேட்பாங்க. ஸோ ஒரு கட்டமாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இந்த சொந்த மாவட்டம்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம மாவட்டத்தில் உள்ள சிறப்புகள், நம்ம மாவட்டத்தில் ஏதாவது சாதனையாளர்கள், விடுதலை போராட்ட வீரர்கள், இந்த மாதிரியெல்லாம் இருக்காங்கன்னா அவங்கள எல்லாம் முக்கியமாக நம்ம பார்த்துக்கணும். அதுபோக டூரிஸ்ட் பிளேசஸ், இந்த மாதிரி எல்லாம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைலில் கேட்பாங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் வந்து எனக்கு அப்போலோ ஸ்டடி சென்டரில் அவங்க கொடுத்த டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல், ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் அவங்க கொடுத்த ப்ரொஃபைல் வந்து என்னோடய டிஸ்ட்ரிக்டை வந்து நல்லா டீப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு உதவியாக இருந்துச்சு. நான் என் மாவட்டத்தில் இவ்வளோலாம் இருக்கா அப்படின்றத அப்புறம் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் தாண்டி அடுத்து நான் படித்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஸ்டாண்டர்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ நம்ம சாட்ஜிபிட்டியில் அதை போட்டாலே வந்து பேசிக் கொஸ்டின், இன்டர்வியூக்கு தேவைப்படுற பேசிக் கொஸ்டின் அப்படின்னு சாட்ஜிபிட்டியில் கேட்டால் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் கொடுக்கும். ஸோ அதிலிருந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ், ஃபர்தர் கொஸ்டின்ஸ் நம்மளே
ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம், எது பேசிக்ஸு, இந்த பேசிக்ஸ் கேட்டாங்கன்னா அடுத்த கொஸ்டின் ஃபர்தர் கொஸ்டின் என்ன போவாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதையும் நம்ம சேர்த்து படிச்சுக்கணும். டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் தாண்டி இந்த டிகிரி தாண்டி அடுத்து வந்து நம்ம ஒர்க் பண்ணுற டிபார்ட்மெண்ட் பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நான் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பாலிசி நோட் ரொம்ப உதவியாக இருந்துச்சு. பாலிசி நோட்டை கண்டிப்பாக படிக்கணும். பாலிசி நோட் படித்தா டிபார்ட்மெண்ட் பற்றி ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதை தாண்டி நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஹையர் அஃபீஷியல்ஸ்கிட்ட நம்மளோட ஐடியாஸ் கேட்டு என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்பாங்க அப்படின்றதெல்லாம் கேட்டு நம்ம அதுக்கும் வந்து ஆன்சர் ரெடி பண்ணி தயாரித்து வச்சுக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நியூஸ் பேப்பர் ரொம்ப முக்கியம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் என்னென்ன டாபிக்ஸ் இப்போ ரீசெண்டாக போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸும் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். நூக் அண்ட் கார்னர் ஃப்ரம் ஜெனிசிஸ்லேருந்து நல்லா தெரிஞ்சு வச்சுட்டோன்னா அதையும் வந்து நம்ம சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து குரூப் 1ல் இருக்கிற போஸ்டிங்ஸ், டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி, ஏசிசிடி, இந்த மாதிரி மல்டிபிள் போஸ்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு போஸ்ட்டு பற்றியும் நம்ம சின்ன ஒரு இது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதை பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா டைரெக்டாக வந்து நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் டெப்டி கலெக்டராக பணியமர்த்தப்படுறீங்கன்னா நீங்கள் என்னென்ன முன்னேற்றங்களை பண்ணுவீங்க அப்படின்ற கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கெலாம் வந்து நம்ம ரெடி ஆகிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டமாக நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல், டிகிரிக்கு என்ன படிக்கிறது, நம்ம ஒர்க் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறது, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது, சர்ப்ரைஸ் கொஸ்டின், இந்த மாதிரி சிச்சுவேஷன் பேஸ்டு கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு நம்ம தயார் பண்ணிட்டோம்னா இன்டர்வியூவை ஈஸியாக அணுகலாம். என்னுடைய இன்டர்வியூ எப்படி இருந்துச்சுன்னா, நான் இன்டர்வியூ ஹால் உள்ளே போனோடனே விஷ் பண்ணிவிட்டு உக்காந்தேன். அப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்கிட்ட கேட்டது வந்து இன்றைக்கி நியூஸில் என்ன, இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் என்ன வந்துருந்துச்சு அப்படின்றதான் கேட்டாங்க. ஸோ நான் அன்றைக்கி கரெக்டாக நியூஸ் பேப்பர் படிச்சிருந்ததுனால அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். அடுத்து வந்து பாலிட்டியில் சில கொஸ்டின்ஸ், பாலிட்டி சப்ஜெக்ட்லேருந்து சில கொஸ்டின்ஸு, ஆர்டிகிள்ஸு இதெல்லாம் கேட்டாங்க. அடுத்து வந்து என்னோடய டிஸ்ட்ரிக்டில் என்ன டெப்டி கலெக்டராக இருந்தால் நான் எந்தெந்த முன்னேற்றங்களை பண்ணுவேன். இப்போ ராமேஸ்வரம் டிஸ்ட்ரிக்டில் எனக்கு வந்து மீனவர்கள் பிரச்சனையை பற்றி கேட்டாங்க. அங்கே வந்து சைக்ளோன் இந்த மாதிரி வருதுன்னா அவங்க எப்படி அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் எப்படி எதிர்கொள்வீங்க ஒரு டெப்டி கலெக்டராக அப்படின்றதெல்லாம் கேட்டாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டு டிபார்ட்மெண்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து லேட்டஸ்ட்டு இன்னோவேஷன்ஸ் 3.0 இதெல்லாம் பற்றி கேட்டாங்க. கரப்ஷன் ஃப்ரீயாக எப்படி டிபார்ட்மெண்ட்டை கொண்டு போகிறது அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சில ஜிஐ டேக் ப்ராடக்ட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டாங்க. ஸோ நமக்கு ஃபேக்ட் பேஸ்டான கொஸ்டின்ஸ் இருக்குது, நமக்கு வந்து சிச்சுவேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்குது, டிபார்ட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்குது, டிகிரி ரிலேட்டடாகவும் சம் பேசிக் ஃபேக்ட்ஸ் அண்டு கான்செப்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் பற்றிலாம் கேட்டாங்க. ஸோ வந்து இதுதான் என்னுடைய இன்டர்வியூ. ஸோ நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேனோ அதே தான் வந்து இன்டர்வியூலேயும் வந்துச்சு. ஸோ வந்து எனக்கு ஆன்சர் பண்ணவும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நிர்மல் ராமசாமி, இன்றைய காலகட்டத்தில் பயிற்சி நிறுவனம் போகாமல் இந்த தேர்வில் வெற்றி பெற முடியுமா? உங்களுடைய கருத்து என்ன? முடியும், கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் கண்டிப்பாக முடியும். நான் வந்து என்னோடய கோச்சிங்க்காக நான் அப்போலோ பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து படித்தேன். ப்ரிலிம்ஸ், மெயின்ஸு, இன்டர்வியூ 3 கட்டத்துலேயும் வந்து அப்போலோ இன்ஸ்டியூட்டை யூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு சரியான விதத்தில் சாம் சார் வந்து கரெக்டான கைடன்ஸ் கொடுத்து என்னை எப்படி டெப்டி கலெக்டராக ஆக்குறது, அவரோட மைண்ட் வந்து கண்டிப்பாக நான் வந்து டெப்டி கலெக்டர் தான் ஆகணும் அப்படின்றதில் அவர் உறுதியாக இருந்தார். என்னை வந்து ஒரு டெஸ்ட்டு வந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் நான் எழுதாமல் போயிட்டேன். அப்போது ஏன் அந்த டெஸ்ட்டை நீ எழுதலை, நீ கண்டிப்பாக அந்த டெஸ்ட்டை திரும்பி எழுதியே ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னை கம்பல் பண்ணி அந்த டெஸ்ட்டை எழுத வச்சார். நான் திரும்ப வந்து இதுக்கப்புறம் கண்டினியூஸாக எழுதுறேன் சார் அந்த மாதிரி சொல்லி அந்த டெஸ்ட்டை எழுதினேன். ஸோ வந்து என்னை வந்து கண்டிப்பாக டெப்டி கலெக்டர் ஆக்கிடலாம் அப்படின்ற அவரோட அந்த இது வந்து இப்போ கடைசியில் நான் டெப்டி கலெக்டராகவே ஆகிட்டேன். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் அட்வான்டேஜ். நான் வந்து அப்போலோவில் சேர்ந்ததில் இன்டர்வியூக்கும் நல்லா ப்ரிப்ரேஷன் கொடுத்தாங்க. ஸோ நம்ம கோச்சிங் கிளாஸ் சேர்ந்தால் தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்றது இல்லை.
கோச்சிங் கிளாஸ் வந்து நமக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா, ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க, கரெக்டான டைரக்ஷன் கொடுக்குறாங்க, ஒரு ஸ்ட்ரக்சர்டு ப்ரிப்பரேஷன் பிளான் கொடுக்குறாங்க. அது போக ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன மார்க் எடுக்கிறோம் டெஸ்ட் பேட்ச்சில் அப்படின்றது இருக்குது. நம்மளை காட்ச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த ஸ்ட்ரக்சரு, டைரக்ஷனு, அக்கௌண்டபிலிட்டி இதெல்லாம் வந்து நம்ம ஓனாகவே ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வச்சு நம்மளை அனலைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரிலிம்ஸ் கட்டத்தில் நம்ம ப்ரிலிம்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் ரிவர்ஸ் ஆர்டரில் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பார்த்திங்கன்னா 2025, 2024, 2023 அந்த மாதிரி ரிவர்ஸ் ஆர்டரில் கொஸ்டின்ஸ் குரூப் 1 லெவலில் பாருங்கள், அடுத்து குரூப் 2 லெவலில் பாருங்கள். இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆர்டரில் நம்ம பார்த்தோன்னா நம்ம ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் குரூப் 1 லெவலான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு இப்போ 2019 வந்து இப்போ வரைக்கும் ஒரு 5 குரூப் 1 மெயின்ஸ் நடந்திருக்கு. ஸோ இந்த 5 குரூப் 1 மெயின்ஸை ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண நல்லாயிருக்கும். இன்டர்வியூக்கு மார்க் இன்டர்வியூஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணிக்கலாம், நம்மளே தயார் பண்ணிக்கலாம். நம்ம நேர்மையாக பேசினாலே அவங்களுக்கு அந்த இதுவே போதுமானது. ஸோ கோச்சிங் கிளாஸை வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கலாம், அதுவே முழுமையான இது கிடையாது. ஸோ வந்து நம்ம ஸ்மார்ட்டாக நம்மளாவே வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் நம்மளால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். ஒருவர் வேலை செய்து கொண்டே இந்த தேர்வுக்கு படித்து வெற்றி பெற முடியுமா? நீங்கள் அப்படி தான் படித்து இந்த வெற்றி பெற்றிருக்கீங்க. உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வேலை பார்த்துட்டே படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நம்ம வந்து வேலை பார்த்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை, ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டு, ஃபேமிலி பேக்ரவுண்டு இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வேலை பார்த்துட்டே வந்து படித்து பாஸ் பண்ணலாம். இது வந்து நான் வந்து இனிஷியலாக ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபுல் டைம் ப்ரிப்ரேஷனில் தான் இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு உத்வேகம் என்னென்னா, எங்கள் அண்ணன் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிக்கிட்டே குரூப் 2A கிளியர் பண்ணார். அடுத்து குரூப் 2A ஒர்க் ஜாயின் பண்ணிவிட்டு திரும்ப படித்து குரூப் 2 கிளியர் பண்ணார். அடுத்து குரூப் 2ல் இருந்துகிட்டே படித்து தான் குரூப் 1 கிளியர் பண்ணார். ஸோ ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் படித்து கிளியர் பண்ணார். நான் வந்து 2018 ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் என்னோடய ஃபஸ்ட்டு போஸ்டிங் வந்து குரூப் 2Aல ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட்டு. ஸோ அப்போ வரைக்கும் நான் வேலை பார்க்காம ஃபுல் டைம் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ 2024 நான் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வர்ற டைம், அடுத்து மெயின்ஸ் டைம், இந்த மாதிரி டைமில் நான் வந்து லாஸ் ஆஃப் பே லீவ் போட்டுருவேன். ஸோ லீவ் போட்டு எவ்வளோ நாள் லீவ் கிடைக்குதோ லீவ் கிடைக்கிறத வச்சு பிளான் பண்ணணும். லாஸ்ட்டாக நடந்த குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரிலிம்ஸ்க்கு 40 நாள் லாஸ் ஆஃப் பே லீவ் கிடச்சிது. ஸோ அந்த டைமை எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணேன். அது போக மெயின்ஸுக்கு வந்து எனக்கு ஒரு 2 மந்த்ஸ்னு தனித்தனியாக வந்து கேப் கிடச்சிது, லாஸ் ஆஃப் பே லீவ் கிடச்சிது. ஸோ அதையும் நான் எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ லீவ் தாண்டி நார்மலாக ஒர்க்கிங் போயிட்டுருக்கிற டைமில் நம்ம காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு படிக்கிறது, அப்புறம் ஒர்க் போயிட்டு வந்துட்டு ஈவினிங் படிக்கிறது. ஸோ நம்ம கரெக்டாக எஃபெக்டிவாக பிளான் பண்ணணும் டேவை. அதுக்கடுத்து வீக்கெண்டில் சாட்டர்டே சண்டேயில் படிக்கிறது, அப்புறம் வந்து ஹாலிடேஸ் வரும் கண்டிப்பாக, அந்த ஹாலிடேஸையும் நம்ம வந்து கரெக்டாக பிளான் பண்ணி எஃபெக்டிவாக படிக்கிறது. ஸோ இந்த மாதிரி படித்தோன்னா நம்ம வேலை பார்த்துட்டு படித்தாலும் நம்ம வந்து கண்டிப்பாக இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். அதுக்கு நானும் எங்கள் அண்ணனும் ஒரு பெஸ்ட் உதாரணம். பல போட்டித் தேர்வுகள், பல ஆண்டு தயாரிப்புகள், கடினமான சூழல்கள் இதையெல்லாம் தாண்டி இந்த வெற்றி எப்படி சாத்தியாச்சு? அதனால் நீங்கள் பெற்ற படிப்பினை என்ன? 2017 நான் வந்து காலேஜ்க்கு முடிக்கும்போதே எங்கள் அப்பா வந்து கேன்சர் டயக்னோஸ் பண்ணோம். ஸோ அப்பா வந்து 2017 2019 டிசம்பர் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த கேன்சர் பேட்டில் பெருசாக போயிட்டு இருந்துச்சு. ஆனாலும் அப்பாவை காப்பாற்ற முடியலை. அது வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு கஷ்டமான தருணம் தான். அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து நான் வந்து ப்ரிப்ரேஷன் 2018 ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்பாவை பார்த்துட்டு இருந்த டைம் போக மிச்ச டைமில் படிக்கணும் அப்படின்ற இதுவும் வந்துடுச்சு. ஸோ அண்ணனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இதெல்லாம் வந்து எழுதி ஒரு கட்டமாக மூவ் ஆகிட்டு இருந்தார். ஸோ வந்து நானும் அதே மாதிரி படித்து இது பண்ணணும்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ அடுத்து 2020 கிளாஸ் ஜாயின் பண்ண நடுவில் கோவிட் வந்துடுச்சு. கோவிடுன்றது பெரிய கேப்பு.
நார்மலாகவே வந்து வேலை இல்லாமல் இந்த மாதிரி டைமில் கிளாஸஸும் இல்லை. ஸோ அது கோவிட் டைம்ன்றது வந்து ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனாக தான் இருந்துச்சு. ஸோ வேலைக்கு போகணுன்ற அந்த ப்ரெஷர் இருக்கும் வீட்டில் இருந்து. நமக்குமே வந்து சொசைட்டியில் ஒரு ப்ரெஷர் இருக்கும். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம கூட படித்தவங்கலாம் வந்து வேலைக்கு போயிட்டுருப்பாங்க, நம்ம வந்து இன்னும் உட்காந்து படிச்சிட்ருப்போம் அப்படின்ற ஒரு பேக்ரவுண்டில் ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருந்துச்சு. அடுத்து நான் என்னோடய 2வது அட்டெம்ப்ட் 3வது அட்டெம்ப்ட் பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன். ஆனால் வந்து மெயின்ஸில் கிளியர் பண்ண முடியாமல் போச்சு. முதல் மெயின்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் மாதிரி எடுத்துக்கிட்டாலும் அடுத்த 2வது மெயின்ஸில் வந்து நான் ஜஸ்ட் 2.5 மார்க்கில் என்னோடய இன்டர்வியூ போகிற ஆப்பர்ச்சுனிட்டியை நான் இழந்துட்டேன். அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து இன்டர்வியூ போயிட்டு 4வது அட்டெம்ப்டில் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ போயிட்டு இன்டர்வியூவில் இருந்து போஸ்டிங் கிடைக்கலன்னு ஒரு 10 மார்க்கு டிஃப்ரென்ஸில் எனக்கு போஸ்டிங் கிடைக்காம போச்சு. மெயின்ஸில் வந்து கிளியர் ஆகாமல் போகிறது ஒரு கஷ்டம்னா, இன்டர்வியூ போய் கிளியர் ஆகாதது இன்னும் பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்த அட்டெம்ப்டில் இப்போது லாஸ்ட்டாக நடந்த குரூப் 1ல் 5வது அட்டெம்ப்ட் எனக்கு அதில் வந்து டெப்டி கலெக்டர் வாங்கிட்டேன். இப்போ டெப்டி கலெக்டர் ஆயிட்டதுக்கப்புறம் இப்போது இவ்வளோ கஷ்டங்கள் வந்திருக்கு. ஸோ கஷ்டங்களை தாண்டி தான் கண்டிப்பாக நம்ம ஒன்று அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றதும் இருக்குது. இன்னொன்று வந்து நம்ம மன உறுதி, விடாமுயற்சி கண்டிப்பாக அவசியம். நம்ம வந்து அதே மாதிரி ஒரு விஷயத்தை ஆசைப்படுறோன்னா அந்த ஆசைப்படுறதை அடையிறதுக்கு தேவையான ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக நம்ம போடணும். இப்போது நான் வந்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் 2024 எடுத்தேன். 2025 அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டர் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் எடுத்தேன். ஸோ எங்கள் அண்ணன் ஃபஸ்ட்டு படிக்கும்போது 2015 அவர் குரூப் 2A போஸ்ட் வாங்கினார். அப்போ வந்து அவர் லேபர் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட் எடுத்தார். அப்போ வந்து அவர் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டண்ட்டு. ஸோ அதை வந்து நான் வந்து ஒரு 9 இயர்ஸ் கழிச்சு 2015 அவர் ஆசைப்பட்டார். நான் வந்து 2024 அதை எடுத்திருக்கேன். அதே மாதிரி 2018 அண்ணா வந்து சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து போஸ்ட் சூஸ் பண்ணார். அப்போது வந்து லோக்கல் ஃபண்ட் ஆடிட் கிடைக்கலையே அப்படின்னு ஒரு சின்ன ஏக்கம் இருந்துச்சு. அதை வந்து நான் 2025 அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டர் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் எடுத்தேன். ஸோ அப்போ அதுவும் அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஸோ 2026 டெப்டி கலெக்டர் எடுத்துட்டேன். ஸோ ஒரு ஆசைப்பட்டது, எங்கள் அண்ணன் ஆசைப்பட்டது என்னோடய ஆசையாக வந்து நான் கருதிக்கிட்டேன். அவரும் வந்து சொன்னார், நான் எனக்கு கிடைச்ச போஸ்டிங் அவருக்கே கிடைச்ச மாதிரி அவரும் வந்து நினச்சிட்டு இருந்தார். ஸோ வந்து நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கும், ஆனால் டைம் எடுக்கும், ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கான ஹார்ட் ஒர்க் நீங்கள் போட்டிங்கன்னா. ஸோ வந்து நம்ம விடாமுயற்சியோட நம்ம ஆசைக்கு முயற்சி பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அப்படி தான் நானும் அச்சீவ் பண்ணியிருக்கேன். அடுத்து தேர்வு எழுத நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன? இப்போது குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. 26 போஸ்ட்டு தான் வந்திருக்கு. எல்லோரும் வந்து 26 போஸ்ட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து அப்படி பார்க்காம நமக்கு தேவையானது ஒரு போஸ்ட் தான். அந்த ஒரு போஸ்ட் எடுக்க நம்ம என்ன பண்ணணும்? ஸோ நம்ம ரேங்க் 1 எடுத்தோன்னா கண்டிப்பாக நம்ம போஸ்டிங் எடுக்காமல் இருக்கிறத யாராலும் தடுக்க முடியாது. ஸோ நம்மளோட எய்ம் வந்து ரேங்க் 1 இருக்கலாம். நம்ம ரேங்க் 1 தான் இருக்கணும். நம்ம வந்து அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு கரெக்டான ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கண்டென்ட்டில் நம்மளோட கிளாரிட்டி வேணும். நமக்கோட சோர்ஸ் வந்து என்ன மெட்டீரியல் நம்ம படிக்கிறோம் அப்படின்றதுல கிளாரிட்டி வேணும். ஸோ சிலபஸ்க்கு மேட்ச் பண்ணி ஸ்கூல் புக்ஸ் படிக்கிறது, PYQ படிக்கிறது, இதெல்லாம் வந்து இதிலெல்லாம் நமக்கு கிளாரிட்டி வேணும். நம்ம வந்து நிறைய இருக்கிற புக்ஸ் எல்லாத்தையும் வாங்கி நிறைய படிக்கணும் அப்படின்றது இல்லாமல் படிக்கிற புக்கை நல்லா கிளாரிட்டியாக படிக்கிறது தான் இதோட முக்கிய இது. அடுத்து மெயின்ஸ் பார்த்தோன்னா மெயின்ஸ் ரைட்டிங்குன்றதே ஒரு ஆர்ட் தான். ஸோ வந்து நம்ம வந்து ப்ரியாரிட்டி பண்ணணும். ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அதில் வந்து ஹை ப்ரியாரிட்டி பாயிண்ட்ஸ் எது அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹை ப்ரியாரிட்டி பாயிண்ட்ஸை ஃபஸ்ட்டு கொண்டு வர்றது, அப்புறம் கண்டென்ட்டில் வந்து டென்சிட்டி வந்து நல்லா காட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மெயின்ஸுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல், டிபார்ட்மெண்ட், எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறோம், நம்ம என்ன டிகிரி படிச்சிருக்கோம், என்ன மேஜரு, இதை வச்சு இது ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸு, இந்த மாதிரி விஷயங்களை வச்சு நம்ம வந்து இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜையும் கரெக்டாக பிளான் பண்ணி படித்தோன்னா கண்டிப்பாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். இது கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம்.
இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து நம்ம மன உறுதியும் கண்டிப்பாக முக்கியம், கரெக்டாக ஒரு பிளானிங் முக்கியம். இது கூட சேர்ந்து நம்ம ஹெல்த்தையும் நம்ம பார்த்துக்கணும். ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் ரெண்டுத்துலேயும் வந்து நம்ம ஒரு கை இருக்கணும் கண்டிப்பாக. நம்ம படிக்கிறேன்னு சொல்லிட்டு சாப்பிடாமல் இருந்து ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்னா கடைசி நேரத்தில் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ வந்து நம்ம ஹெல்த்தையும் பார்த்துக்கணும், அதே நேரத்தில் கரெக்டாக பிளான் பண்ணி படிக்கணும். இந்த மாதிரி படித்தா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம்தான். இவ்வளோ நேரம் எங்களோடு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நீங்கள் வாழ்வில் பல வெற்றிகள் பெற்று சாதனை புரிய எங்களுடைய வாழ்த்துக்கள். என்னோடய வெற்றி வந்து என்னோடய தனிப்பட்ட வெற்றி கிடையாது. எங்கள் அப்பாவோட ஆசை தான் அதில் முதல் இது. அவரோட தூண்டுதல் தான் வந்து இதோட வழிகாட்டுதலே. ஸோ அப்புறம் வந்து அப்பா தவறிட்டாலும் அம்மாவும் அண்ணனும் வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ என் ஃபேமிலிக்கு வந்து நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஃபேமிலியை தாண்டி சாம் சார், அப்பல்லோ டைரக்டர், என்னை வந்து மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் என்னோடய பொட்டன்சியலை வந்து கண்டுபிடிச்சி நான் வந்து கண்டிப்பாக டெப்டி கலெக்டர் ஆக முடியும் அப்படின்றத எனக்கு உணர்த்தி என்னை டெப்டி கலெக்டர் ஆக வச்ச சாம் சாருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அப்பல்லோ ஸ்டடி சென்டரில் ஒர்க் பண்ண ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் நன்றி. என்னோடய சக்ஸஸ்க்கு என்னோட கூட இருந்து என்னோடய சுச்சுவேஷன்ஸில் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோட இந்த பாதையை, இந்த வெற்றி பயணத்தை எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டுற கீதாசாமி பப்ளிஷர்ஸ்க்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். இளைஞர்களின் வாழ்வில் மாற்றத்தை, முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எமது சீரிய பதிவுகள் தொடரும். பார்த்து பயன்பெற்று கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க. நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.